ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீக் நம்ம கப்பீஸ் அப்டேட்ஸ் தான் பார்க்க போகிறோம். பாருங்கள், இப்போ தான் இருக்க குட்டீஸ்லாம் சேல் பண்ணோம். நெக்ஸ்ட்டு பாருங்கள் எவ்வளோ குட்டீஸ் உள்ளே இருக்குன்னு, கிட்டத்தட்ட ஒரு 50 குஞ்சுங்க இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு ப்ரீட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இது ஃபுல் பிளாக்கில் நிறையாவே இருக்குது. ஸோ இப்படியே ஒரே டப்பில் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அது வந்து க்ரோத் ஆகாது, அந்த குஞ்சுங்களாம் நல்லா வளராதுங்கிறதுக்காக நாங்கள் வந்து நெக்ஸ்ட் டப்பில் மாற்றி விளாண்டுருக்கோம். அதே மாதிரி ப்ளூ டைமண்டு, டம்போ இயர், ஒயிட் எக்ஸ்ட்ரா எல்லாமே குஞ்சு பொரிச்சிருக்கு. எல்லாமே என்ன பண்ணுறோம், நாங்கள் நெக்ஸ்ட் இன்னொரு டப்பில் வந்து மாற்றி விடுறோம். அது எப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் வந்து தண்ணி லெவல் பண்ணணும். வாட்டர் லெவல் பண்ணுறது தான் ரொம்ப ரொம்ப மெயின் கப்பீஸ் ப்ரீடிங்கில் நான் தெளிவாக சொல்லியிருக்கேன். அது மாதிரி பண்ணுறனால தான் எங்களுக்கு வந்து இவ்வளோ குஞ்சுங்க வந்து எங்களால் நாங்கள் எடுத்துகிட்டே இருக்க முடியுது. தண்ணி அடிக்கடி சேஞ்ச் பண்ணக்கூடாது. அதுவும் இப்போ வந்து வெயில் காலம் வந்ததுனால நம்ம வந்து முடிஞ்ச அளவுக்கு தண்ணி ரொம்ப குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். ஏன்னா அது ஹைட்ரேட் ஆகிறதா குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். அதனால் நம்ம வந்து தண்ணி வந்து டப்பில் வந்து நிறைய வச்சுக்கிட்டே இருக்கணும். அது குறைய குறைய நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 2 2 மக்கு ஊற்றுற மாதிரி நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுக்கணும். அப்போ தான் நம்மளால் கரெக்டாக இது பண்ண முடியும். அந்த வாட்டரோட லெவல் கன்சிஸ்டன்சியாக கொண்டு வர முடியும் நம்மளால். இப்போது இன்றைக்கி வந்து நம்ம வந்து இந்த குஞ்சுங்கள்லாம் எல்லாம் வந்து நம்ம நெக்ஸ்ட்டு டப்பில் சேஞ்ச் பண்ணுறோன்னா, அதுக்கு 2 டேஸ்க்கு முன்னாடியே அந்த டப்பில் நம்ம வந்து என்னது குட்டி குட்டி ஸ்டோன்ஸு, மண், இல்லைன்னா வந்து மணி பிளான்ட்டு எல்லாமே நம்ம அந்த டப்பில் என்னெல்லாம் வச்சுருப்போமோ அது எல்லாமே செட் பண்ணி வச்சுருக்கணும். பாதாம் இலை இதெல்லாம் போட்டு ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடியே அதில் செட் பண்ணி வச்சுருங்க. அப்புறம் நம்ம எடுத்த உடனே அந்த குஞ்சுங்கள்லாம் புடிச்ச டப்பால இருக்கிறத அப்படியே தண்ணி வந்து ஊத்திறக்கூடாது. அந்த புது தண்ணீல. நம்ம வந்து அந்த டப்பாவ கொஞ்ச நேரம் அந்த தண்ணீல மிதக்க விடணும். அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் அந்த வார்ம் செட் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா தண்ணிய வந்து விடணும். அப்படி பண்ணும்போது தான் 2மே வந்து ஈக்குவலா இருக்கும். அப்ப குஞ்சுங்க ஒண்ணு கூட இறக்காது. இத நீங்க கரெக்ட்டா ஃபாலோ பண்ணுங்க. ஒரு குஞ்சுங்க கூட இறக்காது மாத்தும்போது. அப்படி நீங்க பண்ணாம அந்த ஆல்ரெடி இருக்கிற ஃபிஷ்ஷஸ் அதோட பேரண்ட் இருக்கிற குஞ்சுங்கள எடுத்து அப்படியே இந்த தண்ணீல போட்டீங்க அப்படின்னா, நெறைய இறந்துரும். இத நாங்க ஃபேஸ் பண்ணியிருக்கோம். அதனால சொல்றோம். ஒரு 10 மினிட்ஸ் வந்து அதில அப்படியே மிதக்க விட்டுருங்க அந்த டப்பாவ. அதுக்கப்புறமாடி கொஞ்சம் கொஞ்சமா ரிலீஸ் ஆகுற மாரி பண்ணும்போது, கண்டிப்பா எல்லாமே நல்லாருக்கும். அந்த பேரண்ட்ஸ் இருக்கும்போது எப்படி குரோத் ஆச்சோ, அதே மாரி நல்லா குரோத் ஆகும். பாருங்க ப்ளூ டைமண்ட்லாம் நல்ல கலர் வந்துருச்சு. ஸோ நாங்கள் அதான் பேரண்ட்ஸ் மட்டும் எல்லாம் பிரித்து விட்டதுக்கப்புறம் இது பேரண்ட்ஸ் மட்டும் நாங்கள் வந்து தனியாக வந்து வச்சுருக்கோம். அப்போ தான் நெக்ஸ்ட் ப்ரீடிங்க்கு அது செட் ஆகும். அதுவும் நல்லா க்ரோத் ஆகும். அதுங்க போடுற குஞ்சுங்களும் நல்லாயிருக்கும். கொஞ்சம் நல்லா க்ரோத் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் எல்லாமே நாங்கள் நெக்ஸ்ட் எல்லாம் பிரித்து விட்டோம் பேட்ச். ஸோ நெக்ஸ்ட் பேட்ச்சில் எவ்வளோ எவ்வளோ வருது, எப்படி வருது அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதுக்கு மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். This video sponsored by BuyMode shopping app. BuyMode e-shopping application is one of the online shopping app now available on Play Store and App Store. BuyMode e-shopping. Click below link in description and install the application. Thank you.